உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லக்ஷ்மிக்கு என்னென்ன பிடிக்கும், அவளுக்கு எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? நான் இப்ப அத பத்தி பேசல. நான் பேச வரது அத பத்தி தான் சொல்றேன். காலையில லக்ஷ்மி தப்பு பண்ணா அதுக்கு தான் நான் அவளை திட்டுனேன். அவ நம்ம யார்கிட்டயும் எதையும் சொல்லல. அதுதான் அவ பண்ண பெரிய தப்பு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். நம்பிக்கை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் என்கிட்ட அவ விஷயத்தை மறைச்சிட்டான். ஜோசியர் சொன்னதை நீங்களும் கேட்டீங்கல்ல. இப்போ ரிஷிக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாரு. லக்ஷ்மியை நான் திட்டுனது தப்பே கிடையாது, நியாயமானதுதான். என்ன என்ன என்னவா 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 இப்பவும் என்னன்னு கேக்குறீங்க? சொல்லுங்க பிரதர், நீங்க தான் ரொம்ப தைரியசாலியாச்சே. இவ்வளவு கட்ஸ் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? என்னன்னு கேக்குறீங்க? சொல்லுங்க, எந்த தைரியத்துல நீங்க அந்த மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணீங்க? மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற உறவு மொத்தமா கெட்டு போயிடும். யாரு கூட கெட்டு போகும் அத சொல்லிட்டு போங்க. அது யாரு கூடன்னு சொல்லுங்க. உங்க கூடயா, இல்ல மலிஷ்கா கூடயா, இல்ல லக்ஷ்மி கூடயா? நீங்க பயப்படுறீங்க. லக்ஷ்மியை நீங்க ஏமாத்துறீங்கன்னு நான் சொல்லிடுவேன். பயப்படுறீங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் தான் தப்புன்னு சொல்றேன். தப்பு நீங்க தான் பண்றீங்க, நான் சொல்ல வரல பிரதர், புரிஞ்சுக்கோங்க. இதுல நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க, சரியா? நிச்சயமா தப்பு உங்களோடதுதான். இதெல்லாம் பண்ண உங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? நான் எத்தனை தடவை சொல்லிருப்பேன். எப்படி அந்த மலிஷ்காவை கல்யாணம் பண்றாங்க? வாயை மூடுறா. இப்ப உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ரிஷி ப்ரோ நில்லுங்க. ரிஷி ப்ரோ, நீங்க இப்படி ஓவரா ரியாக்ட் பண்ணாதீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். என் பசங்களையும் சரி உங்களையும் சரி தப்பு பண்ணும்போது நான் அதை சரி பண்றேன். அதே மாதிரி தான் லக்ஷ்மியும் தப்பு பண்ணாம இருக்கா. அவ ஒண்ணு கடவுள் இல்ல, இந்த வீட்டுக்கு மூணாவது மனுஷியும் இல்ல. அவளுக்கு நம்மளோட உறவு இருக்கு, அதனால தான் திட்டினேன். அவ மாமியாருங்கிற முறையில நான் அவளை திருத்த பாத்திருக்கேன். நீலம் நீதான். நான் இல்ல, நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. அதோட லக்ஷ்மிய மகான் ஆக்க முயற்சி பண்ணாதீங்க. அவ ஒண்ணு மகான் கிடையாது. எல்லையை யார் மீறினாலும் அது தப்புதான். அது லக்ஷ்மியா இருக்கலாம், ரிஷியா இருக்கலாம், நானா இருக்கலாம், இல்ல நீங்களா கூட. அம்மா, அண்ணி ரிஷி வந்துட்டா. ஆயுஷ் கூட. ரிஷி வந்துட்டானா? அண்ணி. Thank God. பிள்ளையாரப்பா, லக்ஷ்மி வந்துட்டா. அண்ணா, லக்ஷ்மி இன்னும் வரல. அவளை நான் பார்க்கல. என்ன பேசிட்டு இருக்க? இது எப்படி சாத்தியம்? ரிஷியும் ஆயுஷும் வந்துட்டாங்கன்னா லக்ஷ்மி ஏன் வரல? நீ அவளை பாத்திருக்க மாட்ட, அவதான் உன் கண்ணுக்கே தெரிய மாட்டாளே. அம்மா அமைதியா இருங்க, நான் போய் பாத்துக்கிறேன். அவளும் கூட வந்திருப்பா. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? உங்க இடத்துல நான் இருந்தா இப்படிதான் பிஹேவ் பண்ணுவேனா? ஏன் ரிஷி ப்ரோ, ரியலி அப்படி என்ன காரணம் இருந்துச்சு? ரிஷி ப்ரோ சொல்லுங்க, என்ன காரணத்துக்காக நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாம்ன்றீங்க? இன்னும் ஒரு வார்த்தை பேசாத. வாயை மூடு. இப்படி சண்டை போடுற நேரம் இல்ல இது. லக்ஷ்மி இன்னும் வீட்டுக்கு வரல. அவ எங்க இருக்கான்னு தேடணும். அவ எங்க போயிருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சாங்க. உங்க நாடகத்தை நீங்க நிறுத்துறீங்களா? எல்லா நாடகத்தையும் நீங்க பண்ணிட்டு மத்தவங்க மேல தேவையில்லாம பழி போட்டுட்டு இருக்கீங்க. லக்ஷ்மி வீட்டுக்கு வராம போயிட்டா அதுக்கு முழு காரணமும் நீங்க மட்டும்தான். லக்ஷ்மி உங்களை லவ் பண்றாங்க, நீங்களும் அவங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நான் பல தடவை சொன்னேன். மலிஷ்காவை உங்க லைஃப்ல இருந்து எடுத்துருங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேனா இல்லையா? ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாம லக்ஷ்மியை ஒதுக்கி வச்சிட்டீங்களே. அப்படியே விலகிறதா இருந்தா நீங்க கொஞ்சமாவது டீசன்சியை காட்டி இருக்கலாமே. சரி, அதை கூட விட்டுருங்க. மனிதாபிமானம், அவங்க அதுக்கு டிசர்விங்கான ஆள் தானே. நீங்க பேசி அவங்க கிட்ட கொஞ்சம் புரிய வச்சிருக்கணும். அவங்களுக்கு இப்படிதான் தெரியணுமா? நீங்களும் மலிஷ்காவை அங்க கல்யாணம் பண்ணிருப்பீங்க. அங்க நின்னு அவங்கள அதை வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.